வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுக்கிரனின் கதகளி ஆட்டம் பாகம் 2 அப்படின்ற அடிப்படையில் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி போட்ட அந்த சுக்கிரனின் கதகளி ஆட்டம் பாகம் 1 அப்படின்றத வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. எதற்காக இந்த பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு போடுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சுக்கிர தசை நடக்குது. அந்த சுக்கிர தசையில் பலன்கள் எப்படி மாறுபடுகிறது அப்படின்ற ஒரு அமைப்புக்காகவும், மற்றும் அந்த ஜாதகத்திற்கு இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஜாதகத்திற்கு எப்படி இருந்தது, இப்போ போடுற ஜாதகத்திற்கு எப்படி இருந்தது, சுக்கிரன் ஒரே அமைப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற டிஃப்ரென்சியேஷனை கொடுக்கறதுக்கு பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஜாதகம் சேம் அப்படியே ஒரே இதுதான், வேற எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லை, லக்னம் மட்டும்தான் மாறும். இப்போ போடுற ஜாதகம் அதே தான், சேம் தான், வேற எதுவுமே இல்லை, லக்னம் மட்டும்தான் மாறும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஒன்று தான் அப்படின்றத வச்சுக்கோங்க, லக்னம் மட்டும்தான் மாறக்கூடிய அமைப்புகளில் உள்ளது அப்படின்ற அடிப்படையில் தான் போட போகிறோம். அப்போ இது என்ன கதகளி ஆட்டம் அப்படின்னா, தாண்டவம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அடிப்படையில் தான். சில சமயத்தில் குரு மற்றும் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளில் ஒரு சில கிரகங்கள் இருக்கும் பொழுது உடனே அந்த கிரகங்கள் நல்லவையை மட்டும்தான் செய்யும் அப்படின்னா, சில சமயத்தில் நல்லவையை செய்யும், ஆனால் பல சமயத்தில் கெடுக்கும் என்ற அடிப்படைக்கு உதாரணமாகத்தான் இந்த சுக்கிரனின் கதகளி ஆட்டம் பாகம் 2 அப்படின்னு போடுறதுக்கு உண்டான அமைப்பு. இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன், நிறைய கண் திறக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். சரி, இந்த ஜாதகர் பிறந்தது 21/5/1989 சாயந்தரம், அதாவது சாயந்தரம் இல்லை, மதியம் 2:30 PM தூத்துக்குடியில் பிறந்திருக்கார். ஜாதகர் ஒரு ஆண். இவருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஜாதகம், அதாவது சுக்கிரனின் கதகளி ஆட்டம் பார்ட் 1ல் வந்த அதே டேட் ஆஃப் பர்த் தான், 21/5/1989. அந்த ஜாதகி அது பெண், அது அவங்களுக்கு கடக லக்னமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் தசை நடத்தும். அதுக்கு சொல்லப்பட்ட பலனுடைய ஒரு சின்ன ரீகேப் மட்டும் சொல்லணும் அப்படின்னா, அந்த பலன் பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்திற்கு 4ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 தொடர்பு இருக்கும் ஒரு காரணத்தினால அம்மா மூலம் பிரச்சனை, அம்மாவால் பிரயோஜனம் இல்லை, இருக்கும் வீட்டில் இருக்க முடியாது, மற்றும் தன விரயம் நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லும். இப்போ லக்னம் மாறினாலும் பாவகம் மாறாது. அதாவது விருச்சிக வீடு தான், துலா வீடு தான். அப்போ எந்த கிரகங்கள் எங்கே அமைந்து இருக்கின்றதை பொறுத்து தான் உங்களுடைய பலன்கள்ல வேறுபடும். இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம். இப்போ இந்த கன்னி லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு 4ஆம் வீடாக இருந்த அதே அமைப்பு கன்னி லக்னத்திற்கு 2ஆம் வீடாக மாறுது. புரியுதுங்களா? அப்போ தசை ஒரே சுக்கிர தசை தான். அவங்களுக்கும் அந்த ஜாதகிக்கு 2019 ஞாபகம் சரியா இருந்தால் 2019 சுக்கிர தசை, இவருக்கு 2017 சுக்கிர தசை. ஸோ இந்த அடிப்படையில் 2 பேருக்குமே சுக்கிர தசை தான். ஆனால் சுக்கிரனுடைய காரகமும் ஆதிபத்தியமும் வெவ்வேறு பலன்களை செய்யும். கடகத்திற்கு 4ஆம் வீடு கெட்டது, அதே 4ஆம் வீடுன்றது கன்னிக்கு 2ஆம் வீடாக மாறும். ஸோ நான் இவருக்கு சொன்ன பலன் என்ன அப்படின்னா, சார் கேது தசை ஒரு பிற்பகுதியிலிருந்தே சரியில்லை, சுக்கிர தசை ஆரம்பித்தவுடன் ஒரு சில பலன்கள் நடக்கும், நெகட்டிவ் தான் அமைப்பு தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். 2வது, உங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னா, ராகு தசை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காது, குரு தசை டே 1லேருந்து ஆரம்பிக்கும், கேது தசை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காது, சுக்கிர தசை டே 1லேருந்து ஆரம்பிக்கும், இப்படின்னு தான் சொல்லுவேன். இது என்ன, அந்த சர்ப்ப கிரகங்களுடைய ஒரு குணம். அதன் அடிப்படையில் இவருக்கு நான் சொன்னது, சார் சுக்கிர தசை எப்போ ஆரம்பிச்சுதோ
உங்களுக்கு குடும்பத்தில் மனைவியுடன் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் வரும், பிரியக்கூடிய நிலைமை வரும். இரண்டாவது, சுக்கிர தசை உங்கள் தகப்பனாருக்கு நல்ல தசை இல்லை. கண்டிப்பாக சுக்கிர தசையில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கண்டம் இருக்கு. சுக்கிர தசை உங்கள் அம்மாவிடமிருந்து உங்களை பிரிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது சார். ஏன்னா கிரகங்கள் அப்படிதான் இருக்கு, இந்த சுக்கிரன் அதை தான் செய்யும் அப்படின்னதற்கு அவர் சொன்ன பதில், சார் கேது தசை பிற்பகுதியிலிருந்தே ஃபேமிலியில் பிரச்சனை. சுக்கிர தசை ஆரம்பித்தவுடன் சுய புக்திக்குள்ளேயே நானும் என் மனைவியும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு காரணமாக விவாகரத்து நடந்துவிட்டது. எங்க அம்மா தான் அதுக்கு காரணம். சொன்ன பதில், எங்க அம்மா தான் அதுக்கு காரணம். அதனால எங்க அம்மாவோட சரியான எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை அமைப்புகள்லாம் சற்று கடினமாகத்தான் இருக்கு. ஒன்றும் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த சுக்கிர தசை சுக்கிர தசை சூரிய புக்தியில் என் தந்தை என்னை விட்டு பிரிந்து விட்டார், தந்தை இறந்து விட்டார் அப்படின்றது பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 அவர் சொன்னது, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது அமைப்புகள் மிக கரெக்டாகத்தான் இருந்தது. என்னுடைய அம்மாவிடம் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இப்போ அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சு தான் இருக்கேன். ஸோ இதுதான் அவர் சொன்னது. இதை நான் கரெக்டாக சொன்னேன்றதுக்காக சொல்லலை. இதை எதுக்காக உங்களுக்கு இதை நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா, லக்னம் மாறினாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னம் இப்போது கடக லக்னத்திற்கு துலாம் பாவகம் பாதிப்பும் பொழுது என்ன பலன் நடக்குதோ அதனுடைய ஆதிபத்தியத்தில் மற்றும் சுக்கிரனுடைய காரகத்தில் ஒரு சில வேறுபாடுகளை கன்னி லக்னத்திற்கு செய்யும், அதே பாவகத்திற்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். இந்த புரிதல் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். எதுக்காக இந்த புரிதல் வரணும் அப்படின்னா, சந்திரன் நீச்சமானாலும் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பில் புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் குரு இந்த அமைப்புகளில் இருக்கும் பொழுது ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், இந்த இடத்துல சுபத்துவ அடிப்படையில் அருமையான யோக தசை. ஏன் யோக தசை? லக்னத்திற்கு யோகாதிபதி கெடுக்க மாட்டார், லக்னத்திற்கு யோகாதிபதி கெடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது மிக மிக தவறான அமைப்புகளில் கொண்டு செல்லும் என்பதற்காக இது பதியப்பட்டது. ஏன்னா ஒரு கிரகங்கள் ஆதிபத்திய காரகத்துவங்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கே தவிர, இந்த கிரகம் பாவகிரகம், என்னுடைய ஒளி அந்த கிரகத்தின் மேலே விழும்பொழுது அந்த கிரகம் சுபத்தன்மையில செய்யும் அப்படின்றதெல்லாம் ஜோதிடத்தில் இல்லை, கிடையவே கிடையாது. அப்படின்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, பலன் மாறுபடுறது, பலன் தவறுவது இதனால தான். ஒரு உதாரணத்திற்கு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சொன்ன பலன் கரெக்டாக இல்லைன்னா லக்னத்தை மாத்திடுறாங்க. இப்போ இந்த லக்னத்தை மாத்துறதுனால இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனை என்னன்னா, பாவகம் மாறாது இல்லையா? துலாம் துலாமாகத்தானே இருக்கும், விருச்சிகம் விருச்சிகமாகத்தானே இருக்கும், அதுல மாற்றம் வராது இல்லையா? நம்ம லக்னத்தை வேணா மாத்திடலாம், ஆனா அந்த பாவக ரீதியில பாதிப்புன்றதை எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? அந்த பாவகம் பாதிப்பு மற்றும் ராசிக்கு பாதிப்பு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, தந்தை இறந்தார், ஏன் தந்தை இறக்கணும்? எதனால தந்தை இறக்கணும்? 9ஆம் வீட்டுக்கு குருவும் சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய அமைப்புகள்லாம் தவறான அமைப்புலாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இது அதாவது ஒரு பலன் நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா அதுல நீங்க புரிஞ்சுக்கிறது, இந்த ஒரு ஜாதகத்தை நான் விளக்குறேன்னா, கிரக தொடர்புகளில் விளக்குறேன்னா, இதில் சாரமும் வேலை செய்யுது. அந்த சாரத்தை உங்களுக்கு எடுத்து புரிய வைத்து எல்லாத்தையும் கட்டுமானத்தை எடுத்து கட்டி ஒரு வீடாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னா நேரம் பத்தாது சார். அதனால என்ன கண்டென்ட் வேணுமோ, உங்களால் என்ன கிரகிச்சிக்க முடியுமோ அதை மட்டும்தான் கொடுப்போம். இதுதான் உண்மை. எல்லாவற்றையும் இப்படி இருந்தது இதனால தான் இந்த பலன் நடக்குதுன்னா, ஒரு ஜாதகத்தை விரிவாக விளக்குவதற்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு 15 விதியை எடுத்துன்னு சொல்லணும். அந்த 15 விதிக்கு என்னென்ன துணை விதிகள்னு எடுத்துன்னு சொல்லணும். அதெல்லாம் சற்று கடினமாக அமைப்பாக இருக்கும். ஒரு சில பேர் வாடிக்கையாளர்களுக்கு, ஒரு சில பேருக்கு அது வேணும், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், பல பேருக்கு வேணாம் சார், வளவளன்னு பேசாதீங்க, கண்டென்ட்டுக்கு வந்துருங்கன்றாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால தான் வெறும் கிரக தொடர்புகளை மட்டும் சொல்கிறேன். இல்லைனா நான் இதனுடைய சாரத்தின் அடிப்படையில் போவேன்.
புரியுதுங்களா? இதனுடைய சாரத்தின் அடிப்படையில் இன்னும் எப்படி வேலை செஞ்சது, எதனால செஞ்சது அப்படின்றதையும் சொல்லுவேன். ஒரு 2ஆம் பாவகத்திற்கு 6, 8, 12 தொடர்பு பெற்ற ஒரு கிரகம் ஏன் 2ஆம் பாவகத்தை கெடுக்குது? அப்ப 2ஆம் பாவகத்துடன் நேரடி சம்பந்தத்தில் இருக்கா? இல்லையே. ஏன் கெடுக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதாவது ஒரு கிரகம் ஒரு பாவகத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவக பலனை செய்யும், அல்ல அந்த பாவகம் வழியாக செய்யும் என்று சொல்ற அந்த விதிக்கு இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். பாவகத்தை அந்த கிரகம் தொடர்பு கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. சரி, இதை எப்படி ஒரு மனிதர்களாக நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். ஒருத்தர் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போயிருக்காரு. ஒரு 2 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தம் இல்லை. கடன் என்ற அடிப்படையில் பத்திரமெல்லாம் போட்டு வேணா கடன் கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சரி, ரைட்டு, நம்ம இப்படி கடன் கொடுத்தா நிறைய நம்ம இன்ட்ரெஸ்ட் நமக்கு வாங்கலாம் அப்படின்ற அடிப்படையில் நீங்க கடன் கொடுக்குறீங்க. என்ன ஆகுது? கடன் வாங்கிட்டு போனவர் இறந்து போயிடுறாரு. உங்க கையிலேருந்து 2 கோடி ரூபாய் இந்த கடன் வாங்கிட்டு போனவர் இறந்து போயிடுறார். அவர் மட்டும்தான் இருக்கார். இனிமேல்ட்டு அவர்கிட்டேருந்து அந்த 2 கோடி ரூபாய் வாங்க முடியவில்லை என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாங்க முடியவில்லை என்றால் உங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் நீங்க அஃபெக்ட் ஆறீங்கல்ல. ஆஹா, நம்மளுடைய ஜீவனம் கெட்டு போச்சுரா, நம்மளுடைய காசு போயிடுத்துரா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது போலதான் இது. இந்த இடத்துல சம்பந்தம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சுக்கிரன் இந்த வீட்டுக்கு அதிபதி, இந்த வீட்டு பலனையும் செய்வார். நேரடியாக தொடர்பு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா இங்க பாயிண்ட் எங்க வரேன்னு? ஸோ இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஜாதகம் தான், ஒரே நாளில் பிறந்த 2 ஜாதகம், 2 பேருக்குமே சுக்கிர திசை கதகளி ஆட்டம் ஆடி இருக்குன்றது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ஜாதகங்களை உங்களிடம் எடுத்துன்னு நான் சேர்க்கும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது எதுக்காக ஷேர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ பேர் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கே தெரியாமல் நிறைய காசை கட்டிட்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, ஒன்றும் நடந்திருக்காது. ஓகே, ஏண்டாப்பா நடக்கலை அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருவேளை நான் சொல்கிற காரணம் அவங்களுக்கு விளக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போய் சேரும். ஸோ இதுதான் இந்த கண்டென்ட்டு. ஸோ அப்போ சுக்கிரனின் கதகளி ஆட்டம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அமைப்பு. இந்த இடத்துல ஒரு சில பேர் எப்படி வாதாடலாம், ஆஹா இங்கே அதிக சுபத்துவம் அப்படின்னு வாதாடுவாங்க. அப்படின்னா 9ஆம் வீடு தானே பாதிக்கப்படணும். ஏன் அம்மாவுக்கு பாதிப்புகள் வருது, ஏன் மனைவிக்கு 7ஆம் வீடு பாதிக்குது, எதுக்கு பாதிக்குது? உடனே காரகத்துவம்னுவாங்க. அதாவது நம்மளே நம்ம மனசாட்சி நமக்கு தெரியும். வாதத்திற்கு தாராளமாக பேசலாம், தவறே கிடையாது. ஆனால் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஜாதகத்தை சும்மா அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னால் அந்த பலனை நீங்கள் சொல்லியிருப்பீர்களா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு விளக்க வரேன், என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். வாதத்திற்கு வேணால் இங்கே இப்படி இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் செய்யணும்னு சொல்லலாம். வாதத்துக்கு வேணா இந்த இடத்துல லக்னத்தை மாற்றி போட்டுக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய மனசாட்சி நமக்கு தெரியும். மனசாட்சியை மூடி வைத்துவிட்டு ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த காரியத்தில் உங்களுக்கு முழுமையடையாது அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.